காலையிலே எந்திரிச்சு அம்மா எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு மாட்டுக்கெலாம் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு வாசல்லாம் கூட்டிட்டு ஃபுல்லாக கழுவிட்டாங்க. அப்புறம் என்ன அவங்க ஸ்டைலில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் எந்திரிச்சு வந்தேன். அம்மா சொன்னாங்க, "இன்னைக்கு நான் ஒரு கோலம் கற்றுத்தரேன் உனக்கு. இதே மாதிரி போயிட்டு அங்கே உங்கள் வீட்டில் போடு. ஏன்னா நீ 2 கோலத்தையும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்க. அந்த சைடு போடுற கோலத்தை அடுத்த நாள் இந்த சைடு போடுற, இந்த சைடு போடுற கோலத்தை எடுத்து அடுத்த நாள் அந்த சைடு போடுற. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். புதுசாக கற்றுக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "இப்போ நான் போடுற கோலத்தை நீ போயிட்டு ட்ரை பண்ணி பாரு அங்கே" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கே சுத்தமாக கோலமே போடவே தெரியாதவங்க கூட இதை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அதனால தான் அப்படி உங்களுக்கும் கோலம் தெரியும், போடலை அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால அப்படியே உங்களுக்காகவும் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடா இது அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே என் அம்மா மாவு அள்ளி விட்டாங்கன்னா நிறைய தான் அள்ளி விடுவாங்க எனக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி தயங்கி தயங்கி போட மாட்டாங்க. "ஏம்மா இப்படி தயங்கி தயங்கி போடுறேன்னு" கேட்டதுக்கு, "ஆமாம் நீ ஏதோ வீடியோலாம் எடுக்கிறல்ல அதனால தான் எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து சொதப்புது" அப்படின்னாங்க. அப்புறம் "அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நீங்கள் எப்பவும் போல் போடுங்க" அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டு அவங்க ஸ்டைலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா விளக்கு கோலம் போடுறாங்க. "என்னம்மா இது விளக்கு கோலம் போடுறீங்க?" அப்படின்னு. "ஆமாம், இந்த விளக்கு கோலம் நான் எதுக்கு இப்போ போடுறேன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் இந்த விளக்கு கோலத்தை நீ அங்கே போயிட்டு போடு. நீ இருக்கிற வீட்டில் போயிட்டு போட்டுட்டு அழகாக சுற்றி விளக்கு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "என்ன நல்லா கலர் கொடுத்துக்கோ, சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. "அப்படியா, சரி ஓகே. என்னம்மா அதனால தான் நீங்கள் விளக்கு கோலம் போட்டிங்களா?" அப்படின்னு. "ஆமாம், ஏன்னா வந்துட்டு கார்த்திகை தீபம் அன்றைக்கே போட்ட கோலத்தையும் நீ அங்கே போட போகிற. ஸோ அதனால தான் வந்துட்டு தீபம் அன்றைக்கி இந்த மாதிரி நல்லா விளக்கு கோலம் போடு, நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் கோலம். அப்புறம் ஃபினிஷிங் வந்துட்டு எனக்கு நல்லா தான் பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துக்கிட்டே அப்படியே அம்மா கூட பேசிக்கிட்டே இருந்தோம் நாங்களும். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கோலம்லாம் வந்து சுத்தமாக போட தெரியாது? உங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த 2, 3 கோலத்தையும் திருப்பி திருப்பி என்ன மாதிரி போடுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு முடிஞ்சால் நீங்களும் இந்த கோலத்தை போடுங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் நானும் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அப்புறம் வந்துட்டு அம்மா இந்த சைடில் புள்ளி எல்லாம் வைக்கிறாங்கள்ல, ஸோ அதுதான் எனக்கு கரெக்டாக வருமா என்னன்னு தெரில. ஏன்னா இந்த மாவு அள்ளி கரெக்டாக கீழே சிந்தாமல் இந்த மாதிரி புள்ளி வைக்க வருமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி அவ்வளோதான் கோலம் முடிஞ்சிடுச்சுடா போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. "என்னம்மா?" அப்படின்னா, "இனிமே தான் இருக்குது டிசைனே" அப்படின்றாங்க. "அடக்கடவுளே! என்னம்மா இப்படி சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா லோட்டஸ் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, தாமரை தான் கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் அதுக்கும் மேலே ஏதோ டிசைன் போடுறாங்க. என்னம்மான்னா, "ஆமாம், இதோட ஃபினிஷிங் பாரு நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வருமா என்னன்னு தெரில. சரி ஓகே, நானும் ட்ரை பண்ணுறேம்மா முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நானும் சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் என்ன அம்மா இதே மாதிரி சுற்றி ஒவ்வொரு விளக்கு பக்கத்துலேயும் 4 சைடில் 4 விளக்கு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 4 சைட்லேயும் இந்த மாதிரி அவங்க லோட்டஸ் போட்டுக்கிட்டாங்க. நானும் அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். பாப்பாவும் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் என்னால் ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அப்படியே அம்மாக்கிட்டேயும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அம்மா கூடலாம் வந்துட்டு கோலம் போடும்போது பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணி. ஸோ இந்த அனுபவம் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, எப்போவுமே அம்மா இந்த காமாட்சி அம்மன் கோலம் போடுவாங்க. அதையும் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த காமாட்சி அம்மன் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவுமே அம்மா எனக்கு ஒரு 2, 3 தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை தான் நானுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அம்மா புதுசாக போட்டிருந்தாங்க. "இதே மாதிரி போயிட்டு ட்ரை பண்ணு. இது முன்னாடி நீ பழைய மாதிரி போட்டிருந்தா கூட இந்த மாதிரி புதுசாக போயிட்டு ட்ரை பண்ணு. இதுவும் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே ஒரே மாடல் போடாத" அப்படின்னாங்க. அப்புறம் நானும் இதையும் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கினேன். சரி நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டில் அங்கே காமாட்சி அம்மன் கோலம் போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக கோலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா கோலம் போட்டு முடித்தோடனே ஃபைனல் லுக்கு நல்லாவே இருந்துச்சு. "அவ்வளோதானாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட நான் கேட்டப்போ, "இல்லை இல்லை, இன்னும் இருக்குது, இரு வெயிட் பண்ணு" அப்படின்ட்டாங்க. "என்னங்கம்மா?" அப்படின்னு சொன்னால், "இந்த மாதிரி செம்மண் வாங்கி தரேன் உனக்கு.
ஸோ அந்த மாதிரி கலர் வந்துட்டு நீ இதுக்கு கலர் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, வெறும் செம்மண் மட்டும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. அப்புறம் என்னடா இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அம்மா ஏதோ செம்மண்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவுட்லைன் அம்மா இந்த செம்மண்ணில் கொடுத்தாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த கோலம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒன்றும் ரொம்ப பெரிய கோலம்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ண கோலம்லாம் கிடையாது, சிம்பிளான கோலம் தான். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா எனக்கு இந்த வாட்டி இந்த கோலத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.